தவ்ஹீத் ஜமாத் இன்றைக்கு மிக வலிமையானதும் அதிகமான உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் கொண்டது ஒரு வலிமை வாய்ந்த இயக்கமாக இருந்தது. ஆனால் இந்த மக்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொறாமைப்படக்கூடிய சில பேர் இந்த எழுச்சியை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்துக்கு எதிராக இந்த ஜமாத்துடைய கொள்கை, இதனுடைய கோட்பாடு, இந்த ஜமாத்துடைய செயல் திட்டங்கள், இந்த ஜமாத்துடைய தனி நபர்களை பற்றி விமர்சனங்கள் என்று பலவிதமான அவதூறுகளை மக்கள் மத்தியிலே பரப்பி இந்த சத்தியத்தை மக்களிடத்திலே செல்ல விடாமல் தடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 25 ஆண்டுகளாக அவர்கள் இப்படித்தான் முயற்சி பண்ணிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு அவதூறுகளை அள்ளி அள்ளி வீசுகிறார்களோ அதையெல்லாம் கடந்து இந்த ஜமாத்து மேலும் 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 வளர்ந்து கொண்டேதான் போகிற காட்சியை நீங்கள் எல்லாம் கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். நம்ம வீட்டில் உள்ள விளக்க வேண்டாம், வாயினால ஊதி விடலாம். அல்லாஹ் வந்து அணைக்க முடியாமல் ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அதை வாய்களால் ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்திய தீர்மான் இந்த மறுப்பாளர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் சரியே அல்லாஹ் அதை வந்து பூர்த்தியாக்குவான் என்று கேரண்டி தருகிறான். அப்ப நம்ம சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்குமேயானால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையாக இருக்குமேயானால் நிச்சயமாக அதை யாராலையும் வாயால ஊதி அணைத்து விட முடியாது. யார் யார் எந்த விதமான விமர்சனங்களை செய்கிறார்களோ அது அத்தனையும் பொய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நீங்கள் பிரித்தறிய விரும்பினால் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பக்கத்திலே சார்பு நிலையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பக்கத்திற்கு வெறுப்பான நிலையை தூக்கி எறிந்துவிட்டு நடுநிலையாக அப்படி வெளியே நின்று கொண்டு நீங்கள் சிந்தித்தால் மட்டும்தான் சத்தியம் இது என்று கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியான்னு சொல்லி பிரச்சனை வரும்பொழுது நம்ம எப்படி தீர்த்து கொள்ளணும்? நம்ம ஒரு ஆளை விரும்பிட்டோம்னு வைங்க, அவர் என்ன சொன்னாலும் நமக்கு சரின்னு போடும். நமக்கு ஒரு ஆள் பிடிக்கலன்னு வைங்க, அவர் என்னதான் நல்லது சொன்னாலும் நம்ம மண்டையில் ஏறாது. ஏன் அவரை பிடிக்கலையே? அப்ப நம்ம சொல்வது சத்தியமா அசத்தியமா என்று புரிந்து கொள்வதற்கு சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்க முதல்ல நீக்கணும். எந்த தவ்ஹீத் ஜமாஅத் நிர்வாகியின் மீது உள்ள அன்பையும் வெளியேற்றி வைத்து விடுங்க. எந்த ஒரு தவ்ஹீத் ஜமாஅத் நிர்வாகியின் மீது இருக்கிற வெறுப்பையும் வெளியேற்றி வைத்து விடுங்க. யார் மீதும் அன்பு வைத்ததற்காக ஒரு செய்தி நீங்கள் கேட்க கூடாது. யார் மீதும் வெறுப்பு வைத்துக் கொண்டும் ஒரு செய்தி கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? சொல்லப்படுற செய்தியை வெளியே நின்று கொண்டு இந்த செய்தி சரியா தவறா, இந்த வாதம் சரியா தவறா, இந்த பிரச்சாரத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா, இப்படி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மட்டும்தான் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இது விட்டு நம்ம ஒரு வெறுப்பையே உள்ளத்தில் வைத்துக் கொண்டு வருஷக்கணக்கில் நீங்க கேட்டாலும் உங்களால் சத்தியத்தின் பக்கம் வரவே முடியாது. அல்லது விருப்பை வைத்துக் கொண்டு நாங்கள் தப்பு தப்பா சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தால் அப்போது நீங்கள் விடுபட்டு உண்மை கண்டுபிடிக்க முடியாது. நாங்க ரெண்டு சாராருக்குமே சொல்கிறோம், நீங்க விருப்பையும் தனியா வைத்து விடுங்கள், வெறுப்பையும் தனியா வைத்து விடுங்கள். சொல்லப்படுகிற செய்திகள் இந்த விஷயத்தை மட்டும் பாருங்க. இந்த விஷயம் சரியா தவறா, இந்த வாதம் சரியா தவறா, இந்த நிலைப்பாடு சரியா தவறா, இந்த கொள்கை சரியா தவறா என்று நீங்கள் உரசி பார்த்தீர்களேயானால் இந்த தவ்ஹீத் ஜமாஅத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிச்சயமாக பொய்யானவை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள்.